ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்றோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியில் இணைந்திருந்தாலும் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போகலாம், வியாதியின் கொடுமையில் காணப்படலாம், நஷ்டமும் கடன் என்கிற பாரத்தில் திகைத்து நிற்கிறவர்களாயிருக்கலாம். ஒன்றை மறந்து போகாதிருங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். வனாந்தரமாய் இருந்தாலும் அவர் உங்கள் சத்தத்தை இன்றைக்கு கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து இருக்கிற இடத்திலிருந்து உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் ஊடாக நாங்கள் நடந்து சென்றாலும், இருள் நிறைந்ததாக இருந்தாலும், வேதனைகள் மிகுந்ததாக இருந்தாலும், உம்முடைய அன்பின் கரம் இன்றைக்கு நீட்டப்பட்டதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் இருக்கிற இடங்களிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நீர் நிறுத்துகிறவர். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து தாவீதை தூக்கினவர். உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு தூக்கி நிறுத்தி ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.